சதீசர் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, தொடர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வாழ்த்துக்களை சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ வாங்க ஒரு அப்டேட்டில் பார்ப்போம். அதாவது நம்ம தூர்தர்ஷனுடைய தமிழ் டிடி தமிழ் மற்றும் டிடி தமிழ் ஹெச்டி மற்றும் டிடி புதுச்சேரி தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தற்சமயம் ஜிசெட் 17 செயற்கைக்கோளில் தான் ஆல்ரெடி ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்தது. தற்சமயம் அந்த தொலைக்காட்சிகள் ஜிசெட் 17 புதிய அலைவரிசைக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னு சொன்னோம்னா இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் நமக்கு ஒரே அலைவரிசையில் 3 ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்துச்சு. டிடி தமிழும், டிடி தமிழ் ஹெச்டியும், டிடி புதுச்சேரியும். தற்சமயம் அந்த தொலைக்காட்சிகள் அனைத்துமே இப்போ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிடி தமிழ் எஸ்டியும், டிடி புதுச்சேரியும் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும், டிடி தமிழ் ஹெச்டி இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒளிபரப்புகள் அனைத்தும் பார்த்தோன்னு சொன்னோம்னா ஜிசெட் 17 செயற்கைக்கோளில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஒரு சின்ன கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு தொடர்களே பார்த்தோன்னு சொன்னால் டிடி தமிழ் எஸ்டி ஒளிபரப்பாகக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஓரளவுக்கு அதோடைய எஃப்இசி ரேட்டு 3/4 இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நமக்கு 6 ஃபீட் to 8 ஃபீட்டுக்கு மேக்ஸிமம் கிடச்சிருது. ஆனால் டிடி தமிழுடைய ஹெச்டி எஃப்இசி 3/4 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப டவுன் சிக்னலாக இருக்குது. ஸோ நான் கேட்ச் பண்ணதை பார்த்தேன்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 ஃபீட்டிஸில் கேட்ச் பண்ணேன். ஸோ அதோட சிக்னல் பர்சன்டேஜ் நீங்கள் நம்ம விழாக்கில் வரக்கூடிய லிங்க்கில் பார்ப்பீங்க. அது ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஸோ 10 ஃபீட்டுக்கே ஒரு 50 அந்த லெவலாக தான் இருக்குது ஹெச்டியோட ஃப்ரீக்வன்சி. ஆனால் எஸ்டியோட ஃப்ரீக்வன்சி பார்த்தேன்னு சொன்னிங்கன்னா அதோட சிக்னல் இன்புட் ஓரளவுக்கு நல்லா அதிகமாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் நீங்கள் 6 ஃபீட்டு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிடி தமிழை பற்றி உங்களுக்கே தெரியும். இது மேக்ஸிமம் எல்எஸ்ஓ எம்எஸ்ஓ போன்ற மெயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் யூஸ் ஆகும். என்னதான் இருந்தாலும் நீங்களும் உங்கள் வீடுகளில் டிடி தமிழை ட்ராக் பண்ணி பார்க்குறப்ப ஆல்ரெடி பார்த்துட்டு கூடிய ஒரு நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்என்பி எஃப்இசி ரேட்டு கூட இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய டிபிஎம் கூடக்கூடிய எல்என்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். 21K 17K யூஸ் பண்ணலாம். டிஸ்ஸும் ஒரு 18 ஃபீட்டு மேலே யூஸ் பண்ணோம்னா இந்த சீபேண்ட் சிக்னலை நம்ம ஈஸியாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஒன்றா இருக்கும். நம்ம இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோன்னு சொன்னோம்னா உங்களுக்கு டிடி தமிழ் ஹெச்டி உங்களுக்கு ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்தனால ஈஸியாக நமக்கு பார்க்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அது எல்லாமே ஓரளவுக்கு 59 ஒரு 70 அந்தளவுக்கு சிக்னலோடைய இன்புட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அவங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணியிருக்கனால ஸோ கொஞ்சம் டவுனாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதோட டிபிஎம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம திங்க் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த அப்டேட்டோட இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஆந்திர மாநிலத்தோட அரசு தொலைக்காட்சியும், டிடி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும், தெலுங்கானாவோட தொலைக்காட்சியும், கேரளா தொலைக்காட்சியும் போன்றதெல்லாம் அது கேரளா தொலைக்காட்சி கூட டிடி மலையாளம் சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரீக்வன்சியில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வேறு ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு. இப்போ அவங்க ஜிசெட் 17 செயற்கைக்கோளில் கொடுத்துருக்கிறது பூராமே ஹரிசண்டாலில் ஸ்டார்டிங் அப்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 40 அந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. 40 39. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டில் வர்ற மாதிரி தான் அவங்க சேனல்ஸ் எல்லாமே இப்போ அவங்க ஜிசெட் 17 செயற்கைக்கோளில் கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்ததை விட இப்போ டிடி தமிழ் ஹெச்டி கொஞ்சம் நல்லா பக்காவான கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தொலைக்காட்சியுமே ஒரு தனி அலைவரிசையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசல்யூஷன் கூட அதிகமாக தான் இருக்கும். அதோட வீடியோ குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னு சொன்னோம்னா இப்போ டிடி தமிழ் ஹெச்டியும் எஸ்டியும் அதோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை இலங்கை ஸ்டாங்கில் எப்படி நம்ம ஒரு அப்டேட்டை கொடுக்குறோன்னு பாருங்கள். இதையடுத்து இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த டிடி தமிழ் தொலைக்காட்சி புதிய அலைவரிசைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு கடந்த சில வருட காலங்களாக மேற்கிந்திய மற்றும் அனைத்து உலகளாவிய நாடுகளுக்கு அறியப்படுத்தும் வகையில் இந்த அலைவரிசை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்களது IRD தொடர்பான பாக்ஸ்களை நீங்கள் இந்த டியூன் செய்து புதிய அலைவரிசைக்கு மாற்றம் செய்து தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். டிடி தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களை பொறுத்த மட்டிலும் அதிநவீன தொழில்நுட்ப ஹெச்டி தொழில்நுட்பத்திலும் அவர்கள் தங்களது நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றனர் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் ஒரு தென்னிந்திய தொலைக்காட்சி ஹெச்டி ஒளிபரப்பில் வழங்குவது டிடி தமிழ் மட்டுமே. டிடி தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலும் தற்சமயம் திரைப்படங்கள், பாடல்கள் என பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த புதிய அலைவரிசை மாற்றம் அனைத்து விதமான கேபிள் டிவி மற்றும் கம்பிவிட நிறுவன அனைவர்களுக்கும் பொருந்தும். டிடி தமிழ் தொலைக்காட்சி அனைத்து விதமான நண்பர்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. இதுபோன்ற மேலதிகமான விவரங்களை தெரிந்து கொள்ள சதீசர் தமிழ் வலைதள தொலைக்காட்சியை நீங்கள் நாடுங்கள். என்றும் உங்களுடன் சதீசர் தமிழ். நன்றி, வணக்கம்.